ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ சண்டேவும் மண்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் நான் ரெடி ஆகிட்டேன். நான், அம்மா, அப்பா, தம்பி 4 பேரும் கொடுமுடிக்கு போகிறோம். கடந்த 1 வருஷத்துக்கு மேலே எனக்கு குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட குதிங்கால் வலிக்கு மெயின் ரீசன் ஒரு கல் குத்துனது தான். அந்த கல் குத்துனது கூட கொடுமுடியில் தான். அம்மா அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, வா இன்னொரு டைம் நம்ம கொடுமுடி போயிட்டு வருவோம், சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நான் தான் கேட்கவே இல்லை. நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய டேப்லெட் சாப்பிட்டுட்டேன், வீட்டில் பண்ண சொன்ன வீட்டு வைத்தியங்களும் நிறைய பண்ணிட்டேன். இருந்தாலும் கால்வலி சரியாகவே இல்லை. கையல் ஃபங்க்ஷனில் இருந்து கால்வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ திருவிழாக்கு போயிருந்தப்ப அம்மா ஏன் திருப்திக்காக வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம், இதையும் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையா, அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க. எனக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போவேன், சாமி கும்பிடணும்னு தோணலையா நான் கும்பிட மாட்டேன். ஸோ இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா கோயிலுக்கு போனதுமே ஒரு ஐயரை பார்த்து இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கல்லை மிதித்ததுக்கப்புறம் பிள்ளைக்கு கால் வலி சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம்மா, குளத்துல குளிச்சுட்டு விநாயகருக்கு 3 குடம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு போங்க, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல இருந்து குளிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் கொடுமுடி வந்திருந்தப்ப ஆற்றுல தண்ணி இல்லவே இல்லை, கொஞ்சமாக தேங்கி நின்றுருந்ததில் தான் குளிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து தண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. அம்மா குளத்துல முங்கி குளி அப்படின்னு சொன்னாங்க. கீழே உட்காந்தாலே தண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லைம்மா நான் குளத்துலேயே வந்து குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் குளித்தேன். நாங்கள் ஒரு 11 மணி போல் கொடுமுடி போனதும் 12:30க்கெலாம் நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால டக்குன்னு குளிச்சுட்டு தண்ணியெல்லாம் மோந்து ஊற்றிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ கோயிலை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியில் சாமி பார்க்காம வந்துட்டோம் நானும் அம்மாவும். அம்மா அதை சொல்லி காமிச்சிட்டே இருந்தாங்க. சரி இந்த டைம் வந்து சாமியை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சாமியை கரெக்டாக பார்த்துட்டு வெளியில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். வந்த வேலை திருப்தியாக சந்தோஷமாக முடிஞ்சது. கால்வலி சரியாகுமா அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் திருப்தியாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருப்தியாக இருந்தது. நாங்கள் மட்டும்தான் வந்தோம். வீடியோ காலில் மகிழினி எங்கள் அப்பாவை நீ எப்படி கூட்டிகிட்டு போகலான்னு என் கூட சண்டை கட்டிகிட்டு இருந்தா. அம்மா உங்க கார்லதே போயிருக்கோம், உங்க கார்லதே போயிருக்கோம். ஐயோ அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. 11 மணி போல் கொடுமுடி வந்தோம். சாமி பார்த்துட்டு ஒரு 12:45 போல் கிளம்பிட்டோம். இடையில கொஞ்ச நாள் ஆக்டிவாக ஒர்க் அவுட்லாம் பண்ணேன். பட் கால் வலி வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்கனால ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஒர்க் அவுட் பண்ணுறனால ஜாஸ்தியாகுதான்னு தெரியல. அதனால் கால் வலி சுத்தமாக சரியாகிற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வர வழியிலேயே ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அம்மா அப்பா தம்பி 3 பேர் கிளம்பிட்டாங்க. தம்பி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் சீக்கிரம் போகிறேன்ல அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நானும் டயர்டாக இருந்தனால வீட்டுக்கு வந்ததும் படுத்து தூங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், போட்ட மணிக்கு அப்படியே இருக்குது. டம்ளரு செம்புன்னு கூட எடுத்து வைக்காமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. பிள்ளைங்க ஃபாதர்ஸ் டேக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துச்சுங்களா? இல்லை என்கிட்ட 50 ரூபா வாங்கினேன்ல, எங்கள் அப்பாவுக்கு கேக் வாங்கினேன்னு 50 ரூபா வாங்கினாடா என்கிட்ட. 24 ரூபா கேட்டா, 24 ரூபா சில்லறையா இல்லை பாப்பா அப்படின்ட்டு 50 ரூபாயா கொடுத்துட்டு போனேன். மிச்சத்தை நீ அபேஸ் பண்ணியிருக்க, உனக்கு எவ்வளோ கொழுப்பு. சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோமா, மீதி 11 ரூபாமா. ஃபாதர்ஸ் டே கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு சாதத்தை மட்டும் அடுப்பில் வச்சு விட்டு படுத்துட்டேன். அப்புறம் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன்.
ஒரு அடுப்பில் மண்பானைக்கு சாதம் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் தட்டைப்பயிறு குழம்புக்கு தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வேக வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், லேட்டாக எழுந்திரிக்கலாம், லேட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கும். பட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா கடகடன்னு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணுவோம். எதையும் அடுத்த நாள் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாமல் பண்ணுவோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னா தான் நம்மளோட வேலைகள் எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் வேன் வந்து 7:50க்குலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னனால பிள்ளைங்கள காலையில் வந்து சீக்கிரமே எழுப்பி விட்டுறேன். போன வருஷம்லாம் பிள்ளைங்க 6:45 போல் தான் எந்திரிப்பாங்க. இந்த வருஷம் நான் 6 மணிக்கே எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். நானுமே 5:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 6 மணிக்கு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் 5:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 5:30லேருந்தே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். எழுப்பி விட்டதுக்கு எந்திரிச்சிட்டு திரும்ப பெட்டில் படுத்தா எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வாங்க மால்ட் ஆத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி மில்க் தான் ஆற்றி கொடுத்தேன். அவங்கள எழுப்புறதுக்கு முன்னாடியே பாலை காய்ச்சி வச்சுட்டு தான் போய் எழுப்புனேன். எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆற்றி வச்ச ஏபிசி மில்கை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டாங்க. நான் இன்றைக்கி காய்க்கு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன். காலையில் எந்திரிச்சு காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நைட்டே காயை கட் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே தாளித்து விட்டுறது மட்டும்தான் வேலை. கூடவே வந்து பிள்ளைங்களுக்கு ஆம்லேட்டும் போட்டு வச்சுட்டேன். சாதம் ரெடி, குழம்பும் ரெடி. சமையல் எல்லாமே வந்து 7 மணிக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. கண்மணி எப்போவும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவா, கையில் எப்போவும் ஸ்டெப்ஸில் உட்காந்து தான் சாப்பிடுவா. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். சாதத்தில் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு தான் வச்சு விடுவேன். குழம்பு வந்து தனியாக ஊற்றி கொடுமா அப்படின்னு 2 பேருமே கேட்டாங்க. அதனால் வந்து குழம்பு தனியாக தான் ஊற்றி கொடுக்குறேன். நல்லா தாண்டா இருக்கு. பாய் பாய் பாய். கண்மணிக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அவளுக்கு வந்து சைடில் வீல் இருந்தனால அவளே ஓட்டிகிட்டு இருந்தா. சைடில் வீல் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு ஓட்டுறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஒரே நாளில் பிள்ளை இவ்வளோ அருமையாக ஓட்டுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி பாப்பா யாருமே சொல்லி கொடுக்காம கற்றுக்கிட்ட? பிள்ளைங்க 7:50க்குலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வேன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. எப்போவும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். இப்போலாம் ஒர்க் அவுட் பண்ண முடியல. மிஷினில் லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. சரி மிஷினில் லோட் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிகிட்ருக்கேன். சனிக்கிழமையே மிஷினில் லோட் பண்ணியிருக்கணும். சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்புனனால மிஷினில் லோட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து 2 ரவுண்டாக போடணும். வீட்டில் போட்டது போட்ட இடத்துல அப்படின்னு கசகசன்னு இருக்குது. வீட்டில் இருந்து என்னால் ஒரு வேலையுமே சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு வாரம் கடைக்கு லீவு போட்டு கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கை பார்க்கணும். ஆனால் அந்த ஒரு வாரம் எப்போ வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. மாற்றி ஏதாவது ஒரு வேலையாக வெளியில் போகிற மாதிரியே தான் இருக்குது. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து ஹெல்த் மிக்ஸுக்கு வறுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க நான் வறுக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் வறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தான் வறுத்தேன் ஒரு பேட்ச்சு. இப்போது ராஜேஷ் கிச்சனில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு, உளுந்தங்களி, கருப்பு கவுனி, ஏபிசி மால்ட்டு இது 4மே டாப் செல்லிங்கில் இருக்குது. அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். சத்து மாவு, உளுந்தங்களி, கருப்பு கவுனி, ஏபிசி மால்ட் பேக் டு பேக் வந்து ப்ரொடக்ஷன் போய்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங் வச்சு தான் அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி அதை பேக்கெட் போட்டு அடுத்த நாள் தான் அங்கே கொடுத்து விட முடியும் அப்படின்றனால ஒரு நாள் டிலே ஆகிடுது. ஸ்ப்ரவுட்டட் கம்பு மாவு இப்போ தான் லான்ச் பண்ணோம். அதுக்குமே நல்ல வரவேற்பு இருக்குது. அடுத்த பேட்சுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கம்பை ஊற வச்சு 2 நாள் முளை கட்டி இன்றைக்கி வந்து காய வச்சுருக்கோம். இது ஒரு 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் வறுத்து அரைச்சிருவோம். ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் டைமுக்கு தான் வந்து கடைக்கே போனோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற ரொட்டீனும் மாறுதில்ல. நம்மளுடைய எல்லா ரொட்டீனுமே பிள்ளைங்களுடைய ஸ்கூல் இதை சார்ந்து தான். அவங்களுக்கு லீவானா ஒன்று, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனால் ஒன்று. ஸ்கூலுக்கு போனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். டெய்லி காய், முட்டை. நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு தூங்கணும், என்ன சாப்பிடணும், எல்லாமே அவங்க ஸ்கூலை சுற்றி தான் வரும். ஆமாம். எங்க அந்த பிள்ளை
இன்னும் யூனிஃபார்ம் கொடுக்கல. கையலுக்கு வந்து டிஷர்ட்டும் பேண்ட்டும் வரும். எனக்கு யூனிஃபார்ம் கொடுக்குற வரைக்கும் கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கலர் ட்ரெஸ் போட்டு போகிறா. பாப்பா ஸ்கூல் எப்படி இருந்தது? யூனிஃபார்ம் கொடுத்தாங்களா? எப்போ கொடுப்பாங்களா? ஏய் யூனிஃபார்ம் எப்போ கொடுப்பாங்க? நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருது தெரிலையே. கண்மணி பேர் தானே போட்டிருக்கு அதில். செமி ஃபைனலிஸ்ட்டு கண்மணி இப்படின்னு போட்டிருக்கு பாரு. நீ செமி ஃபைனலுக்கு செலக்ட் ஆனது கூட தெரியாமல் நீ வந்திருக்க ஃபைனலுக்கு போகாமல். பாப்பா ஷட்டில் போயிட்டு தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தா. பட் ஆனால் செமி ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்து விட்ருக்காங்க. ஏன் எப்படி எதனால அப்படின்னு தெரியல. அண்டர் 9 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸு செமிஃபைனலுக்கு போயிருக்க. செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஃபைனல் விளையாடாமல் வந்திருக்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு, தோத்துட்டேன்னு. எத்தனை மேட்ச் விளாண்ட? ஒரே ஒரு கப் தான். ஃபர்ஸ்ட் கப் ஒரு கப் ஒரு மெடல் இருக்கு. உனக்கு 2 கப். யார்கிட்ட கொடுத்து விட்டாங்கன்னு தெரில. சார் கொடுத்துருப்பாரு. செமிஃபைனல் போயிருக்கேன். நான் விளையாடுறவ மாட்டேன். அவுட்டுமா அப்புறம் எப்படிமா விளையாடுவா? செமிஃபைனல் சரி, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, வச்சுக்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.